தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம பார்க்க போகிறது சாண்ட்விச் பிறந்த வரலாறு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் ஜென்எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய பிரதானமான உணவே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்விச் தான். நம்மலாம் ஒரு காலத்தில் ஹோட்டலுக்கு போனாக்கா இட்லி தோசை இருக்கான்னு நம்ம கேட்போம். நம்மளெல்லாம் பூமர் அப்படின்றாங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் ஹோட்டலுக்கு போனால் சாண்ட்விச் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சாப்பாடே சாண்ட்விச் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு. அந்த சக்கை உணவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்நாக்ஸ், அந்த நொறுக்கு தீனிகள் எல்லாத்துலேயும் அந்த அளவுக்கு சத்து இல்லைனாலும் அதுதான் இன்னைக்கு இளைஞர்கள் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. இந்த சாண்ட்விச் எப்படி வந்துச்சு, இந்த வரலாறு என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சு போகிறோம். லண்டனில் ஒரு பிரபலமான ஒரு சூதாட்ட விடுதிங்க. அந்த சூதாட்ட விடுதிக்கு பெரிய பெரிய நிலப்பிரபுக்கள், ஜமீன்தார்கள், பல பெரும் பணக்காரர்கள், தொழிலதிபர்கள், அரசியல் பிரபலங்கள் எல்லாரும் போவாங்க. அப்படி எல்லாருமே ஒரே நேரத்தில் சூதாடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அங்கே வந்த ஒரு பெரிய ஒரு பணக்காரர், பெரும் பணக்காரர் என்ன பண்ணாரு, சூதாடி கொண்டே இருக்கும்போது அவருக்கு ரொம்ப பசி எடுத்தது. அந்த சூதாட்ட கிளப் எப்படின்னா பெரிய பணக்காரர்கள் மட்டும் இல்லை, வேலை இல்லாத நேரங்களில் ஒரு சில அந்த கிளப்ல வேலை செய்யக்கூடியவங்களே முதலாளிகள் மாதிரி உடை அணிந்து கொண்டு இந்த முதலாளிகளோட இணைந்தே சீட்டாடுவாங்களாம். அப்படி ஒருவேளை அந்த முதலாளிகளை ஜெயிச்சு பணம் சம்பாதிச்சு அப்படி முதலாளி ஆனவங்களும் அந்த கிளப்ல உண்டாம். ஏன்னா அந்த கிளப்ல வந்து பணக்காரர்கள் மட்டும்தான் அனுமதி. இங்க வேலை செய்யறதுனால ஓய்வு நேரத்துல இவங்களும் பணக்காரர்கள் மாதிரி உள்ள போயிடுவாங்களாம். அப்படி விளையாண்டு ஒருத்தர் நிறைய பேர் பல பணக்காரங்கள் ஆயிருக்காங்க. அதனால எல்லாருமே சம அளவு பலத்தில் உள்ள ஆட்கள் அப்படிங்கிறதுனால அதுல ஒரு பணக்காரருக்கு என்ன பண்ணிருக்கு, ரொம்ப வயிறு பசி எடுத்திருக்கு. அதனால பசி தாங்க முடியாம என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட இருக்க சக ஒரு தொழிலதிபரை பார்த்து வயிறு ரொம்ப பசிக்குது, ஏதாவது கொண்டு வாங்க அப்படின்னு இருக்காரு. அவர் உண்மையிலே தொழிலதிபர் நினைச்சு அவர் சொன்னார். ஆனா அவர் உண்மையிலே அந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஆளு. அதனால அவன் என்ன பண்ணிட்டான், அவர் பேச்சை மதிச்சு உடனே அவன் போய் 2 ரொட்டி துண்டை எடுத்து அதுக்கு நடுவில் கோழியோட காலை பொறிச்சு நடுவில் வச்சு அதில் மசாலா பொருட்கள்லாம் தடவி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கான் அவருக்கு. அப்புறம் அதை அவர் பார்த்து சாப்பிட்ட உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. எல்லாம் ரவுண்ட் டேபிளில் எல்லாம் சூதாடிட்டு இருக்காங்க. அப்படியே நிறைய டேபிளாக இருக்கு. எல்லா டேபிளுக்கும் இதை கொடுங்க அப்படிங்கிறார். அப்படி எல்லா டேபிளுக்கும் கொடுத்தோன்னே எல்லாருமே அதை சுவைச்சு பார்க்குறாங்க. அது ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. இதை யார் ஆர்டர் பண்ணுறது, இது யார் ஆர்டர் பண்ணாலும் இங்கே வந்துச்சு, யார் எங்களுக்கெல்லாம் இதை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சர்வ் பண்ணுறவர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ அந்த சர்வர் வந்து அவர்கிட்ட போய் கேட்குறாரு, எல்லாரும் உங்கள் பேரை கேட்குறாங்க, யார் ஆர்டர் பண்ணாங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என் பேர் சாண்ட்விச் அப்படிங்கிறார். அந்த தொழிலதிபரோட பேர் தான் சாண்ட்விச். சாண்ட்விச் கொடுத்த ஒரு உணவு அப்படிங்கிறதுனால சாண்ட்விச் உணவுனே மாறிட்டு. அந்த சாண்ட்விச்சோட டிஷ்ஷை கொடுங்க, அன்னைக்கு சாண்ட்விச் வந்து எங்களுக்கு கொடுத்தாரு இல்லையா, ஒரு உணவு கொடுத்தாரு இல்லையா, அந்த சாண்ட்விச் கொடுத்த அந்த உணவை கொடுங்க, அந்த சிற்றுண்டி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பேர் பிரபலம் ஆயிடுச்சு. அதனால அவர் கொடுத்த உணவுக்குமே அவர் பேரா அமைஞ்சு போச்சு. அப்படித்தான் இந்த சாண்ட்விச்சுங்கிற பேரு இன்னைய வரைக்கும் நிலைச்சு நிற்குது. ஒரு பெரிய தொழிலதிபர் தன் கூட இருக்கக்கூடிய சக கிளப் மெம்பருக்காக வழங்கப்பட்ட ஒரு உணவு, சிற்றுண்டி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை எல்லாருமே சாப்பிடக்கூடிய உணவாக அது மாறி இருக்குன்னா எவ்வளவு ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறுன்னு பாருங்க. இன்றைய தலைமுறை பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகம் தேவைப்படுது. அதனாலதான் பழைய பாட்டெல்லாம் எடுத்தா கூட அதை வந்து பார்த்தீங்கன்னா ரீமிக்ஸுங்கிற பேர்ல அதனுடைய வேகத்தை அதிகரித்து கேட்டு ஆனந்தப்படுறாங்க. அதே மாதிரி உணவுலையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு தூக்கலாக இருக்கணும், காரமாக இருக்கணும் எல்லாம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய உணவு முறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா போன தலைமுறை சாப்பிட்ட உணவு மாதிரி இன்னைக்கு இல்லை. அந்த காலத்தில் காலங்காத்தால எஞ்சோனே போய் காப்பி குடிச்சிட்டு வருவோம், ஒரு முனையில் உள்ள கடையில் போய் காப்பி குடிச்சிட்டு வருவோம். இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட போனாலே முதல்ல ஸ்டார்டர் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறாங்க. அந்த காலத்தில் நம்ம வெத்தலை போட்டு நம்முடைய சாப்பாட்டில் நிறைவில் முடிப்போம். இப்போ வெத்தலையே சவைச்சி அதையே ஒரு சாராக்கி அதையே விற்கிறான் அன்னைக்கு. அதை வாங்கி அப்படியே குடிச்சிட்டு வந்துட வேண்டியதான். அந்த அளவுக்கு அதுக்கு கூட நேரம் கிடையாதுங்கிற மாதிரி இன்னைக்கு தலைமுறை வந்து ஒரு ஃபாஸ்ட் லைஃப்ல இன்னைக்கு இருக்கிறாங்க. அதுல முக்கியமான ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய துரித உணவாக இன்னைக்கு இளைஞர்கள் அதிகம் விரும்பக்கூடிய உணவாக இந்த சாண்ட்விச் இருக்கு. இதனுடைய தாயகம் வந்து லண்டன். அதற்கு காரணமான ஒரு பேர் சாண்ட்விச். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.